சிங்கப்பாதையில் போகிறது மட்டும்தான் எங்களோட வழி. மற்றபடி யார் பேசுகிறதையும் எது பண்ணுறதையும் விமர்சனங்களை காதில் வாங்கிக்க வேணான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டேன். அதிமுக திமுக ரெண்டுமே ஆண்ட கட்சி தான். ஓகேங்களா, சாதாரண பிரிவு போட்டி எடுத்துருக்கோம். இல்லை போட்டஸில் எதனா பிரச்சனை இருக்குன்னா வருதா? எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை வராமலாம் இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வழியில் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை யாருமே வெளியே சொல்கிறதில்ல. ஸ்கூல்லே ஆகட்டும், அப்புறம் வெளியே ஏதாச்சும் ட்ராவல்லே ஆகட்டும், ஏதோ ஒரு வழியில் இல்லை நம்ம பர்சனல்லையே ஏதோ ஒரு அட்டாக்லேயே எங்களை அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் அது எல்லாமே நாங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, 2019 தேர்தலில் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டி ஒன்று எடுத்துன்னு வச்சுட்டு உங்கள் மனுவெல்லாம் ஏதி இதில் போடுங்க குறைகள் எல்லாமே. இதில் நான் 2020 ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ குறையெல்லாம் தீர்த்துருன்னு சொன்னார். ஏன்னா தீர்த்தாங்களா? இப்போ வர தீக்கலை, ஆற்றுல தான் போயிட்டுருக்குது. இதுக்கு மேலே தீப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப மும்முரமாக செஞ்சிட்ருக்காங்கன்றது மட்டும் நல்லா புரியுது. இந்த ஆட்சி பெண்களுக்கு எந்த மாதிரி நல்லாட்சியாக இருக்குது? எப்படி சொல்கிறது, அதான் சொல்கிறேனே, பெண்களுக்கான ஃபஸ்ட்டு எங்களோட இதுவே கொள்கையே பெண்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ கூட கோவை சம்பவத்தை பற்றி தான் பேசினாங்க. அந்த சம்பவத்தையே பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. இப்போ வர பாதுகாப்பே இல்லையே, பாதுகாப்பு இல்லாமல் தானே இருக்குது. பாதுகாப்பு இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா? அப்போ ஒரு 11 மணி 12 மணிக்கு கூட பெண்கள் ரோட்டில் தனியாக நடந்து போக முடியலையே. ஏன் போகக்கூடாது? ஏன் இப்போது போலீஸ் வேலை பார்க்குறாங்க, அந்த போலீஸ் ரோட்டில் நடந்து போகாமல் ஒரு வேலையை பார்த்துட முடியுங்களா? ஒரு கலெக்டரே இருக்காங்க, திடீர்னு எந்த இடத்துலையாச்சும் ஒரு இடி மின்னல் வருது. எங்கள் டிஸ்ட்ரிக் கூட ஒரு லேடி கலெக்டர் தான், நீலகிரி டிஸ்ட்ரிக்கு. அப்போ அவங்க ஒரு 12 மணிக்கு போனால் அது தப்பாயிருங்களா? அவங்கள தொற்ற முடியுமா சர்வசாதாரணமாக? அப்போ சாதாரண பெண்மணிங்கன்னா என்ன வேணால் பண்ணிடலாமா? தப்பு தானே. 2021 தேர்தலில் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ 2026 அதே காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்று சொல்லட்டுங்களா, நம்ம மக்கள் ரொம்ப புத்திசாலி. இந்த தாட்டி அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. நாங்கள் போன வாரத்தில் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன், இந்த 3 நாளைக்கு முன்னாடி. ஒரு நிமிஷம், எங்கள் காரில் கொடி இருக்குது. நாங்கள் சாப்பிட போனோம். அது ஒரு குடிசை பகுதி தான். நாங்கள் சாப்பிட போனோம். அப்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. மீனவர் குடும்பம் தான், 200 குடும்பம். அந்த குடும்பம் சொன்னாங்க, என்னம்மா நீங்கள் டிவிக்கேவா? ஆமாங்கண்ணா, நாங்கள் டிவிக்கே. நான் மாவட்ட மகளிர் அணியாக இருக்கேன் நீலகிரியில் அப்படின்னு. கண்டிப்பாக டிவிக்கே தான்மா வரும், ஒரு மாற்றம் வரட்டும். இவங்க கொன்னது தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சாதாரண ஒரு மீனவர் குடும்பம் சொல்கிறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள நான் கூப்பிட்டு போய் காட்டுவேன். அவங்களுக்கே புரியுதுன்னா மக்களுக்கு எவ்வளோ புரியாமல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிட்டிக்குள்ளே இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு மாற்றம் வேணும். இதெல்லாம் நாடகம் தான்மா, அவங்க நாடகம் தான். கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. தொடர்ந்து மாற்றங்கள் வேணும்னு சீமானண்ணா சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஏன் அவங்கள ஆதரிக்காமல் விஜயண்ணா ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்? விஜயண்ணாவை ஆதரிக்க காரணம்னா, விஜயண்ணா பேச்சிலேயே ஒரு உண்மைத்தன்மை இருக்குது. சரிங்களா, நான் சீமானண்ணா இப்படி அவங்க இப்படின்னு எனக்கு சொல்ல வரல. எங்களோட தளபதி பேச்சில் உண்மை இருக்குது. ஓகே, விஜயண்ணா ஒரு வேளை அரசியலுக்கே வரலை அப்படிங்கும்போது நீங்கள் யார் ஆதரிச்சிருக்கீங்க? விஜயண்ணா அரசியலுக்கே வரலன்னும் போது எங்களுக்கு தெரியாது. நான் உண்மையை சொல்லட்டுங்களா, எனக்கு கட்சியை பற்றி எதுவுமே தெரியாது. எப்போ வர போன ஓட்டு வரையுமே இது செயலாளர்னா என்ன, துணை செயலாளர்னா என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நாங்கள் அரசியல் பற்றி கற்றுக்கவும் விரும்பவே இல்லை. ஆனால் இப்போ விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக ரொம்ப ஈடுபடுறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே திறந்தாலுமே அதான் சொல்கிறேனே, நான் ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தா கூட அதை நான் கவனிக்க மாட்டேன். அது என்னமோ ஸ்டாலினா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம், சிஎம்மா அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் இந்த விஜயண்ணா வந்ததுக்கப்புறம் தான் அரசியல்னா என்னன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதிமுக திமுக என்ன வேறுபட்டு நினைக்கிறீங்க? அதிமுக அதான் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ரெண்டுமே என்ன சொல்கிறா, அடிச்சுக்குவாங்களா, சேர்ந்துக்குவாங்களா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, இது ரெண்டும் சொன்னார். பிஜேபி அதெல்லாம் நமக்கு தெரியல. அரசியலை பற்றி தெரிஞ்சவரை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தெரியும். அவர் இடையில கூட எங்கள் அண்ணாவை பற்றி ஏதோ பேசியிருந்தார். அதுக்கு நாங்கள் எங்களோட டிவிக்கே சார்பாக எங்கள் பெண்கள் எல்லாம் மகளிர் எல்லாருமே கண்டனம் தெரிவித்தோம். என்ன தெரிவித்தார்? நீங்கள் என்ன கண்டனம் தெரிவிச்சீங்க? ஆட்டக்காரன் அப்படின்ன மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்டக்காரன்னு சொல்கிறாருல, அப்போது உதயநிதி அவரு கூட தானே சினிமா நடிச்சிருக்காரு, அவரும் தானே ஆட்டக்காரர். அப்போ ஏன் அவரை சொல்ல இவரை மட்டும் சொல்கிறாங்க? பொறாமை தானே, அவ்வளோதான். காரணம் அவர் விமர்சிக்காமல் இவரை மட்டும் விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
அவங்க ஆட்சியில் இருக்காங்க, இவங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் கூட இருக்கலாம். எங்களுக்கு அந்த பயம் இல்லை. திருமாவளவனும் பயப்படுறாரா? பயப்படுவார், கண்டிப்பாக பயப்படாமல் இருப்பாரா? இப்போ 2020 தளபதி வராமல் போயிருந்தா இன்னும் எப்படிக்கா தமிழ்நாடு போகணும்னு நினைக்கிறேன்? ஐயோ, ரொம்ப மோசமாக போயிடும். இப்போவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ தளபதி வந்து தளபதி வந்து தான் ஆகணும், ஜெயிக்க வச்சு தான் ஆகுவோம். வரலன்னா அப்படி வரலன்னா நாங்களாம் ஓட்டே போட மாட்டோம். அதான் சொல்கிறேனே, எங்கள் தளபதி வந்துடுவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சினிமாவில் நடித்து நிறைய பேர் அரசியல்வாதிங்க வராங்க இல்லையா? கமலஹாசனும் அப்படி வந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவரை பற்றி அதான் நான் உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். எனக்கு அரசியலை பற்றி நான் அப்போ கற்றுக்க விரும்பலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. தளபதி வந்ததுக்கப்புறம் தான் எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. சரி, ஓகே. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா மக்கள், அதை பற்றி நான் நினைக்கிறேன். காசு வாங்கி ஓட்டு போடுன்றது அது எங்களோட காசு, வரி கட்டுறக்கு. நாங்கள் உங்களுக்கு வரி பணமாக கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு அதை காசாக கொடுக்குறீங்க. அதனால் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் வாங்குவோம், நாங்கள் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். அதனால் இந்த தடவை ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வருங்க. ஓகே, மக்களும் அதுமாரி தான் செயல்படுவாங்க. நீங்கள் எது சொல்லுங்கள்? நிச்சயமாக செயல்படுவாங்க. 5 வருஷம் மிகவும் மோசமான ஒரு ஆட்சியை எதிர்பார்த்துட்டாங்க. இப்போ அடுத்தது யாராவது வந்தால் நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த தடவை எங்கள் தளபதி தான் வருவாங்க. 2021 தேர்தலில் சீமானனும் இதே அதை தான் வச்சார். காசு வாங்கி ஓட்டு போடுறாங்கன்னா காசு வாங்கிட்டு ஆனால் ஓட்டு எனக்கு மட்டும் போடுங்கனாரு. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு ஸோ அதிமுக திமுக 2 பேர் தான் போட்டாங்க இல்லையா? ஸோ அதை நினைக்கிறேன். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்னா யார் அந்த டைமில் என்ன பண்ண பேசுறது யார் வேணாலும் பேசலாங்கண்ணா. சீமானா பேசலாம், தளபதியும் பேசலாம், ஸ்டாலினா முக ஸ்டாலினும் பேசலாம். ஆனால் யார் மக்கள் வரணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட முடியும். நிச்சயமாக நீங்கள் காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், நாங்கள் அவங்க காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஏன்னா காசு எங்களோட இது. நாங்கள் கட்டுற வரி பணம் தான் உங்களுக்கு இதாக வருது, சம்பளமே அதுலேருந்து தான் வருது. அப்போ எங்கள் பணத்தை தானே நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க, நாங்கள் ஏன் வாங்கக்கூடாது? அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக வாங்குவோம். ஆனால் ஓட்டு தளபதிக்கு தான் போடுவோம். ஓகே, 2019 தேர்தலில் ஸ்டாலின் ஐயா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி ஒன்று வச்சுட்டு குறைங்களாம் தீர்த்துருவாங்க, போடுங்க, இப்போ குறைகள் வந்து ஏற்றி மனுவாக ஏற்றி கொடுங்கன்னு சொன்னார் இல்லையா? அதுவும் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மை நினச்சி ஏற்றி போட்டாங்க இல்லை. ஆனால் அது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து செயல்படுத்தினாங்களா எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி எத்தனை குறைகள் நிவர்த்தி பண்ணியிருக்காருங்க, எத்தனை குறைகள் நிவர்த்தி பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் ஃப்ளைட்டில் போகிறாரு, கோடிகளை புரட்டிட்டு வர்றாரு, கோடியாக செலவு பண்ண கோடியாக செய்கிறேங்கிறாரு. எங்கெங்கே செஞ்சாங்க? அது செஞ்சதுக்கான என்ன இது இருக்குது, ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மக்களிடையே ஒவ்வொரு சந்து பந்தெல்லாம் போயிருக்காரா, போய் பார்த்துருக்காரா, செஞ்சுருக்காரா, மக்கள் ஒரு குறையை கேட்டிருக்காரா? ஆனால் நாங்கள் எங்கள் கட்சியில் வீடு வீடாக போகிறோம், தெருவாக போகிறோம், ஏரியா வைஸாக போகிறோம். ஒவ்வொரு வீடு வீடாக கதவு தட்டி என்ன உங்களுக்கு குறைன்றதை கேட்டு நாங்கள் நிவர்த்தி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தளபதி அடுத்த வருஷம் உட்கார வைக்கணும், ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மற்ற கட்சிக்கும் டிவிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறேன்? மற்ற கட்சி வந்து காசை வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க, மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம். மக்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, மக்கள் சொத்து தான் எங்களுது. மக்களுக்காக மக்களால் நான் சொன்னாங்களே அந்த மாதிரி என் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒருத்தர் தான், ஒரே ஜாதி, ஒரே மனம், ஒரே இனம், எல்லாமே எங்களது தளபதி தான், மக்கள் தான். ஓகேக்கா, திமுக கூட்டணியில் ஸோ நிறைய கட்சிகள் இருக்குது. அந்த கட்சியில் திமுக என்ன தான் குறைகள் பண்ணாலுமே அதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய கட்சிகள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நினைக்கிறேன். நிறைய கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பீரியடில் அவங்க தான் ஆதரவு கொடுத்து ஆகணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை தான். இப்போ திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து இல்லை திமுக தான் ஜெயிக்குன்ற மாதிரி எந்த இதுலேயும் வரவே கிடையாது. இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, 4 மாதம் தான் இருக்குது. கட்சியில் நம்மளோட பர்சன்டேஜ் எவ்வளோ வருது, சதவீதம் வருதோ அதை பொறுத்து தான் எதுவுமே பேச முடியும். ஓகே, விஜய் கூட்டணியில் யாருமே வர மாட்டாங்க நினைக்கிறீங்க? பயங்க, எல்லாத்துக்குமே பயம். எங்கள் தளபதி தனித்து நின்னா தான் இது பண்ண முடியும். கூட்டணி வச்சு நாங்கள் யாரும் சேர்ந்து இது பண்ணணும் ஜெயிக்கணும்னு விரும்பலைங்க. தனியாகவே நின்று நாங்கள் ஜெயிப்போம். ஓகே.